Hi guys, welcome back to Vernia Digital System. Build Android app without coding knowledge. Part 4. App Icon Settings. நமது ப்ராஜெக்டுக்கான அப்ளிகேஷன் ஆப் செயலியின் ஐகான் மொபைலில் காட்டுமே அந்த ஐகான் செட்டிங் செய்வது எப்படி என்று இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை திறங்கள். வேர்ப்ஸ் டிக்ஷனரி இந்த ப்ராஜெக்டை திறக்கிறேன். உங்கள் ப்ராஜெக்ட் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் ஃபோல்டரை திறங்கள். அங்கு ஆண்ட்ராய்டு சோர்சஸ் என்ற ஏதாவது ஒரு ஃபோல்டரை ஓப்பன் செய்து கொண்டு அதற்குள் இமேஜஸ் மற்றும் தேவையான ஃபைல்கள் எதுவானாலும் அதனை உள்வைத்து சேர்த்து வைத்து கொள்ளுங்கள். இதனால் ப்ராஜெக்ட் செய்யும் பொழுது ஒவ்வொரு ஃபைலையும் ஒவ்வொரு ஃபோல்டரில் போய் தேடிக்கொண்டிருக்கும் தேவையற்ற வேலையை தவிர்த்து கொள்ளலாம். கிரேடில் இதனை ஓப்பன் செய்தால் நம் ப்ராஜெக்டுடைய பெயரும் அதனுடைய ஃபைல்களும் காட்டும். இவ்வாறு அது காட்டவில்லையானால் நமது ப்ராஜெக்ட் முறையாக திறக்கவில்லை என்று பொருள். அப்படி இருந்தால் சின்க்ரோனஸ் ஐகானை சொடுக்கி சின்க்ரோனைஸ் செய்யுங்கள். இது கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் கட்டமைப்பதற்கான ஆப்ஷன்ஸ் உள்ள பகுதி. கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் கட்டமைக்கும் பொழுது விரிவாக பார்த்து கொள்வோம். ஸ்பிளிட் மோட். இந்த ஸ்பிளிட் மோடில் XML ஃபைல் மற்றும் அதனுடைய டிசைனையும் ஒருங்கே பார்த்து கொள்ள ஏதுவாக இருக்கும். XML ஃபைலில் கோடிங்கில் எழுத டிசைனில் என்ன மாற்றம் ஆகிறது என்பதை லைவில் பார்த்து கொண்டே செய்வதற்கு பயனுள்ள வியூ ஸ்பிளிட் மோட். அடுத்து ஆப் ஐகான் இமேஜ் இம்போர்ட் செய்வது எப்படி என்று பார்ப்போம். கோப்புகள் அடங்கிய இந்த பகுதியில் ரிசோர்ஸ் ஃபோல்டரை சொடுக்குங்கள். இங்கு டிஃபால்ட்டாக வைக்கப்பட்டுள்ள இமேஜஸ்களுடைய ஃபைல்கள் இருக்கிறது. மைப் மேப் ஐசி லான்ச்சர் 6 இமேஜஸ்கள் இருப்பதை காணலாம். இவ்வாறு நாம் இமேஜஸ்களை இம்போர்ட் செய்யும் பொழுது ஒரு இமேஜ் 6 இமேஜ் சைஸ்களில் கன்வெர்ட் செய்து இம்போர்ட் செய்யும். இம்போர்ட் செய்வதற்கு 3-4 வழிமுறைகள் உள்ளது. ரிசோர்ஸ் மேனேஜர் என்ற இந்த ஆப்ஷனை சொடுக்குங்கள். மிப் மேப் இதனை சொடுக்குங்கள். ப்ளஸ் என்ற ஐக்கானை சொடுக்கி இமேஜ் அசஸ்ட் இதனை சொடுக்குங்கள். உங்கள் ஆப் ஐக்கான் இமேஜை வெக்டார் இமேஜாகவும் இம்போர்ட் செய்யலாம். வெக்டார் இமேஜாக இம்போர்ட் செய்யும் பொழுது வெக்டார் அசஸ்ட் என்ற இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து இம்போர்ட் செய்ய வேண்டும். வெக்டார் இமேஜ் இம்போர்ட் செய்யும் பொழுது பல சைஸ்களை காட்டாது. ஏனெனில் வெக்டார் இமேஜ் என்பது ஸ்கிரீன் அளவுகளுக்கு ஏற்ப விரிந்து சுருங்கிக் கொள்ளக்கூடியது. இமேஜ் அசஸ்ட் இதனை சொடுக்குங்கள். கான்ஃபிகர் இமேஜ் அசஸ்ட் என்ற இந்த விண்டோ திறக்கும். இங்கிருந்தும் நீங்கள் இமேஜை டவுன்லோட் செய்யலாம். இன்னொரு வழிமுறையை பார்ப்போம். ஃபோல்டர்கள் உள்ள பகுதியில் மிப் மேப் இந்த ஆப்ஷன் மீது மவுஸ் பாயிண்டரை வைத்து ரைட் கிளிக் செய்யுங்கள். நியூ என்பதன் மீது மவுஸை கொண்டு சென்றால் பாப்அப் விண்டோ திறக்கும். அதில் இமேஜ் அசஸ்ட் என்பதனை சொடுக்குங்கள். ஐகான் டைப்
லான்ச்சர் ஐகான்ஸ் அடாப்டிவ் அண்ட் லெகசி இது டிஃபால்ட்டாக இருக்கிறது. இதனை அப்படியே விட்டுவிடுங்கள். இதுதான் உங்கள் ஆப் ஐகான் காப்பிரைட்டுக்குரியது என்ற கோடிங்ஸில் பதிவாகும். நேம் ஐசி லான்ச்சர் என்று டிஃபால்ட்டாக இருக்கிறது. இந்த பெயரினை உங்கள் ஆப் ஐகான் இமேஜுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றாவிட்டால் இந்த ஐசி லான்ச்சர் என்ற பெயரில் உள்ள இங்கு காட்டும் இமேஜ் உங்கள் ஆப் இமேஜ் இந்த இமேஜை ரீப்ளேஸ் செய்துவிடும். அப்படியும் செய்யலாம். ஆனால் வேறொரு பெயர் கொடுத்து சேவ் செய்து கொள்வது நல்லது. கேபிட்டல் லெட்டர்ஸை பயன்படுத்தக்கூடாது. ஸ்மால் லெட்டர்லேயே பெயரிட வேண்டும். ஃபோர்க்ரவுண்ட் லேயர் நேம் ஐசி லான்ச்சர் ஃபோர்க்ரவுண்ட். நீங்கள் உங்கள் ஆப் ஐகான் நேம் மாற்றியதும் இதுவும் அந்த பெயருடன் இணைந்து ஃபோர்க்ரவுண்ட் என்று காட்டும். நான் ஆப் ஐகான் என்று பெயர் கொடுக்கிறேன். ஃபோர்க்ரவுண்டில் ஆப் ஐகான் ஃபோர்க்ரவுண்ட் என்று காட்டுகிறது. இந்த நாம் செட் செய்ய போகும் ஆப் ஐகான் இமேஜ் எந்த பேத்தில் இருக்கிறதோ அதனை இந்த ஃபோல்டர் ஐகானை கிளிக் செய்து தேர்ந்தெடுங்கள். நாம் தேர்ந்தெடுத்த இமேஜ் இங்கு காட்டுகிறது. இங்கு ஆப் ஐகான் ரவுண்டாக இருந்தால் எப்படி இருக்கும், ஸ்கொயராக இருந்தால் எப்படி இருக்கும் என்று காட்டுகிறது. இமேஜுகள் 5 அளவுகளில் இம்போர்ட் ஆகி சேவ் ஆகும். அந்த அளவுகள் இங்கு காட்டுகிறது. இதில் MDPI என்பதை சொடுக்கி உங்கள் ஆப் ஐகானின் டிஸ்பிளே அளவுகளை சரி செய்யுங்கள். சரி செய்வதற்கு ட்ரிம் என்பதற்கு அருகிலுள்ள எஸ் என்ற ரேடியோ பட்டனை செலக்ட் செய்யுங்கள். நான் எனது ஆப் ஐகான் ரெக்டாங்கிளாக செய்திருப்பதால் ஆப்ஷன் என்றதை சொடுக்கி வெர்டிக்கல் என்பதனை செலக்ட் செய்கிறேன். வெர்டிக்கல் அளவுகளில் இமேஜ் காட்டுகிறது. மீண்டும் ஃபோர்க்ரவுண்ட் லேயர்ஸ் என்பதனை சொடுக்கி அளவினை மேலும் கீழும் கூட்டி சரி செய்கிறேன். லீகசி ஐகான் என்று ஒரு படத்தின் கீழ் உள்ளது. இந்த இமேஜ் நமது மொபைலின், அதாவது 5 இன்ச் 6 இன்ச் மொபைலில் ஐகானாக அமையும். அதனால் நமது ஐகானுடைய தோற்றத்தை இந்த படத்தினை அதனுடைய பேக்ரவுண்டு தெரியாமல் அதனுடைய முழு அளவிற்கும் படம் வருமாறு ட்ரிம் ஆப்ஷனில் அளவினை கூட்டி குறைத்து சரி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஸ்கொயராகவே டிசைன் செய்யுங்கள். ஏனெனில் ஆப் ஐகான் ஸ்கொயராகத்தான் அமையும். ரெக்டாங்கிள் வைக்கும் பொழுது பேக்ரவுண்டில் ஒயிட் ஸ்பேஸ் எடுத்துக்கொள்ளும். ட்ரிம் ஆப்ஷனில் இமேஜின் அளவுகளை சரி செய்து அடுத்து நெக்ஸ்ட் பட்டனை சொடுக்குங்கள். (512x512) சைஸில் நமது இமேஜ் எப்படி இருக்கும் என்று காட்டுகிறது. ஐந்து அளவுகளில் இம்போர்ட் ஆகியிருப்பதை இங்கு காட்டுகிறது. இதனை ஏதும் செய்யாமல் அப்படியே ஃபினிஷ் என்ற பட்டனை சொடுக்குங்கள். பிப் மேப் இதற்கு அருகில் ஆரோ மார்க்கை சொடுக்குங்கள். நாம் இம்போர்ட் செய்த இமேஜுடைய பெயரில் ஆப் ஐகான் என்ற ஒரு ஃபோல்டர் உருவாகி அதற்குள் 5 இமேஜ்களும் இருக்கும். லோடிங் ஆக நேரமானால் சின்க்ரோனைஸ் பட்டனை சொடுக்கி சின்க்ரோனைஸ் பண்ணுங்கள். சின்க்ரோனைஸ் ஆனதும்
மிப் மேப்புக்குள் ஆப் ஐகான் என்ற ஃபோல்டர் உள்ளது. அதற்கு அருகிலுள்ள 6ஆம் மார்க்கை சொடுக்கினால் அதனுள் 5 இமேஜ்களாக 5 அளவுகளில் இம்போர்ட் ஆகியிருப்பதை காணலாம். 1, 2ஐ நான் திறந்து பார்க்கிறேன். அடுத்து நாம் இந்த ஆப் ஐக்கானுக்கான கோடிங் எதில் எழுதப்பட்டிருக்குமோ அந்த ஃபைலில் நாம் நமது ஐக்கான் பெயரை ரீப்ளேஸ் செய்ய வேண்டும். மேனிஃபெஸ்ட் என்ற இந்த ஃபோல்டருக்குள் ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் XML என்ற ஒரு ஃபைல் உள்ளது. அதனை டபுள் கிளிக் செய்யுங்கள். அது திறக்கும். இங்கு ஆண்ட்ராய்டு ஐக்கான் என்றுள்ளது. டபுள் கோட்கள் உள்ள அந்த பெயரை முழுவதுமாக செலக்ட் செய்யுங்கள். இங்கு இந்த பெயரை ரீப்ளேஸ் பண்ண நாம் இம்போர்ட் செய்த இமேஜுடைய பெயரை உள்ளீடு செய்ய வேண்டும். அதற்கு நான் இம்போர்ட் செய்த இமேஜுடைய பெயர் என்ன வைத்தேன் என்றால் ஆப் ஐகான். ஆப் என்று டைப் செய்ததும் அது உள்ள ஃபோல்டர் @mimmap ஆப் ஐகான் என்ற முழுவதையும் காட்டும். அதனை தேர்ந்தெடுத்து என்டர் செய்தால் ஏற்கனவே இருந்த பெயர் ரீப்ளேஸ் ஆகிவிடும். அதுபோல் ஆண்ட்ராய்டில் ரவுண்ட் ஐகான் இதிலும் ஆப் ஐகான் ரவுண்டு என்று இருக்கிறது பாருங்கள். இங்கே அந்த பெயரை உள்ளீடு செய்கிறேன். ஆப் என்று அடித்ததும் @mimmap ஆப் ஐகான் ரவுண்ட் இதனை தேர்ந்தெடுத்து என்டர் தட்டுகிறேன். ரீப்ளேஸ் ஆகிவிட்டது. தட்ஸ் ஆல். சின்க்ரனைஸ் பண்ணுங்கள். சின்க்ரனைஸ் முடிந்துவிட்டது. நான் ADV ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ் லாலிபாப் செட் பண்ணி உள்ளேன். அதில் ரன் செய்ய போகிறேன். ரன் என்ற இந்த கிரீன் பட்டனை கிளிக் செய்கிறேன். ரன் ஆகிறது. கிரேடில் பில்ட் ஆகிறது. இதில் இன்ஸ்டால் ஆகிறது. கிரேடில் பில்ட் சக்சஸ். விர்ச்சுவல் டிவைஸில் இன்ஸ்டால் ஆகிறது. மொபைலில் ஆப் ரன் ஆகிவிட்டது. வெப் டிக்ஷனரி. ஹலோ வேர்ல்ட்.
Install successfully finished. விர்ச்சுவல் டிவைஸில் ஆப்பினை மினிமைஸ் செய்கிறேன். ஆப் ஐக்கான் மினிமைஸ் செய்ததும் காட்டுகிறது. அடுத்து அதனை க்ளோஸ் செய்துவிட்டு மீண்டும் ஆப்கள் உள்ள பட்டியலுக்கு செல்கிறேன். ஆப்கள் உள்ள பட்டியலில் ஆப் ஐக்கான் இமேஜ் காட்டுகிறது. ஆப்புடைய பெயர் வெப் டிக்ஷனரி. ஆப் ஐக்கான் மீது கிளிக் செய்ய ப்ரோக்ராம் ரன் ஆகிறது. அவ்வளவுதான், ஆப் ஐக்கான் செட்டிங் வேலை முடிந்துவிட்டது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இனிய பொங்கல் வாழ்த்துகள்.